மேஷம். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களின் உதவி கிடைக்கும். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து வழிபடுவது மேன்மை தரும். உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி. ரிஷபம். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு சுமாராக இருக்கும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி. மிதுனம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பரிகாரம்: விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்வது சிறப்பு. உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி. கடகம். சுப செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி. சிம்மம். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயமுண்டு. வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். பரிகாரம்: வில்வமிலை சாற்றி வழிபடுவது உத்தமம். உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி. கன்னி. நிதானம் தேவைப்படும் நாள். அறிமுகமில்லாதவர்களிடம் அந்தரங்க விஷயங்களை பகிர வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம். பரிகாரம்: அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி அர்ச்சனை செய்யவும். உங்கள் ராசி என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளவும். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். நன்றி.